திண்டுக்கல் மாவட்டம் பாண்டிராஜபுரம் ரயில்வே கேட் அருகே மினி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. எதிரே வந்த வாகனத்துக்கு வழிவிட முயன்ற போது எதிர்பாராத விதமாக மினி பேருந்து கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சந்திதா. திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியான மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியான பாண்டியராஜபுரம் ரயில்வே கேட் அருகே தான் மினி பேருந்து தலைக்குப்புறாக கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் தற்போது வரை 20 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சோலைவந்தான் பகுதியிலிருந்து, மதுரை மாவட்டம் சோலைவந்தான் பகுதியிலிருந்து வாடிப்பட்டி நோக்கி தனியார் மினி பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது பாண்டியராஜபுரம் பகுதியில் கடந்து சென்ற போது இந்த கிராம சாலையில் இந்த மினி பேருந்தானது சென்றிருந்த போது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக அந்த வாகனத்திலிருந்து வெளியிடுவதற்காக ஓட்டிய போது எதிர்பாராத விதமாக இந்த மினி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது படுகாயமடைந்து உடனடியாக தகவல் அறிந்து சம்பவத்துக்கு சென்ற நிலக்கோட்டை தீயணைப்புத்துறையினர் அவர்கள் மதுரை மாவட்ட வாடிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அவர்களை மீட்டு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த இருக்கக்கூடிய அந்த மினி பேருந்தை வெளியே எடுப்பதற்காக முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக 20 பேரானது தற்போது வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற காட்சியெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. சந்திச்சா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.